ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக் மசாலா கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பச்சை வாசனை போட்டோம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். 5 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த கிரேவி. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே 2 எக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த எக்கில் மேலோட்டமாக லேசான கோடுகள் போட்டு அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கிரேவியை கொஞ்சம் அந்த முட்டை மேலே நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் முட்டையில் மசாலா நல்லா இறங்கும். 2 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான எக் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ரைஸோடு வச்சு தான் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி சூப்பரான டிஷ் வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.